அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் தனது பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக முடித்துவிட்டார் என்று கூறலாம். ஏனெனில் இந்த கூட்டத்தில்தான் ரோட் ஷோ போல இல்லாமல் பொதுக்கூட்ட மைதானத்தில் போடப்பட்டதால் இங்குள்ள தவேக தொண்டர்களோ அல்லது அவருடைய ரசிகர்களோ மரத்தின் மேல் ஏறுவது, கட்டிடத்தின் மேல் ஏறுவது போன்ற நிகழ்வுகள் எதுவும் இல்லை. அதேபோல் ஒரு நெருக்கடி ஏற்படவில்லை. கூட்டம் ஒரே இடத்தில் கூடி உள்ளேயும் வர முடியாமல் வெளியேயும் செல்ல முடியாமல் ஒரு தவிக்கின்ற சூழ்நிலையானது ஏற்படவில்லை. இது கரூரில் 27ஆம் தேதி நடந்த சம்பவமானது கற்றுக் கொடுத்த பாடம். கிட்டத்தட்ட அன்றிலிருந்து 72 நாட்களுக்கு பிறகு இங்கேயும் ரோடு ஷோ நடத்த அனுமதி கேட்ட பொழுது புதுச்சேரி அரசு மறுத்துவிட்டு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது ஒரு காலிமேனில் அனுமதிக்கப்பட்டது. எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல், எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை தவேக விஜய் நடத்தி காட்ட முடியும் என்று இந்த கூட்டத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். அதேபோல வழக்கமான விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய ரேம்பாக் என்று போடப்பட்டு அதில் நடந்து சென்று தொண்டர்களை கையசைத்து செல்வார்கள். அப்பொழுது கூட சில தொண்டர்கள் ரேம்பாக்கை பிடித்து கொண்டே மேலே ஏறுவது, குதிப்பது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. காரணம், இந்த மைதானத்தில் ரேம்பாக் போடப்படவில்லை. அதேபோல் விஜய் வழக்கமான ஒரு மக்கள் சந்திப்பைக்கும் என்றால் மிகப்பெரிய மேடை அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு அந்த மேடையும் அமைக்கப்படவில்லை. விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் மீது ஏறி நின்று பிரச்சாரத்தை செய்து முடித்துள்ளார். அதேபோல் வந்திருந்த தொண்டர்களுக்கு நாற்காலிகள் போன்ற எதையும் அனுமதிக்கவில்லை. அதற்கு மாறாக வந்தவர்கள் நின்று கொண்டே பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே கலந்து சென்று விட்டார்கள். அந்த தொண்டர்களுக்கு வேண்டிய தண்ணீர் வசதி, மற்ற வசதிகள் எல்லாம் சுற்றி வர ஸ்டால்கள் போட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. காவல்துறை மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்ததை புதுச்சேரி அரசை உண்மையில் நாம் பாராட்ட வேண்டும். இதைதான் தவேக தலைவர் மேடையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டு பேசியுள்ளார். குறிப்பாக விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் திமுக தனது அரசியல் எதிரி என்றும் பாஜக தனது கொள்கை எதிரி என்றும் பேசுவதில் இந்த முறையும் அவர் தவறவில்லை. வழக்கம் போல திமுகவை குறிவைத்தே பேசினார். அதாவது பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றேதான். எனக்கு எப்படி தமிழகத்தில் ஆதரவு இருக்கிறதோ அதேபோல் புதுச்சேரியிலும் என்னை இங்குள்ள மக்கள் தாங்கி பிடிக்கிறார்கள். இருவருக்குமான என்னுடைய குரல் ஒரே குரலாகத்தான் இருக்கும் என்று விஜய் கூறிவிட்டு திமுகவை பற்றி விமர்சனம் செய்கின்ற பொழுது, புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், திமுகவை மட்டும் நம்பாதீர்கள், அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என கடுமையான விமர்சனம் செய்தார். அதேபோல் அதே கூட்டத்தில் மத்திய அரசு பாஜக அரசை விமர்சனம் செய்யும் வகையில் அவர் தமிழகத்தை ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரியை ஒரு யூனியன் பிரதேசமாகவும் பார்க்கிறது. அதனால் நாம் வேறு வேறாக பார்ப்பதில்லை, உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு உறவுகள் ஒன்றுதான் என்று கூறியவர் அப்படியே எம்ஜிஆரையும் தனக்கு ஆதரவாக துணைக்கு இந்த இடத்தில் இழுத்து கொண்டார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பித்த பிறகு பல்வேறு அரசியல் கூட்டம் நடத்தி வந்த கூட முதலில் அவர் ஆட்சி அமைச்சது அதிமுக புதுச்சேரியில் தான். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து முதல்வரானார். அதை குறிப்பிடும் வகையில் விஜய் பேசுகின்ற பொழுது 1974ஆம் ஆண்டு புதுச்சேரியில்தான் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆர் என்பவர் நமக்கானவர். அதன் பிறகுதான் 1977இல் ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் முதல்வரானார் என்று அவரை நினைவுபடுத்தி, அவரை நீங்கள் மிஸ் செய்து விடாதீர்கள் என தமிழ்நாட்டுக்கு அன்று செய்தது போல் மீண்டும் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை புதுச்சேரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக எம்ஜிஆர் அங்கு கோடிட்டு காட்டினார். புதுச்சேரியிலும் தவேக கொடி பட்டலி வீசி பறக்கின்றனால் வெகு தொலைவில் இல்லை என்று குறிப்பிட்டார். அதேபோல
மிக சிறப்பான முறையில் அனுமதித்து மிக சிறப்பான பாதுகாப்பை தந்த புதுச்சேரி முதல்வருக்கும் அரசுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தவக விஜய் அவர்கள். மற்றபடி என்ஆர் காங்கிரஸ் சேவை எந்த இடத்துல விமர்சனம் செய்யவில்லை, காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்யவில்லை. மாறாக புதுச்சேரியில் திமுகவை குறிவைத்து விமர்சனம் செய்தார். அப்படி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற புதுவை முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது, இதை பார்த்தாவது தமிழகத்தில் உள்ள திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரப்போகின்ற தேர்தலில் அவர்கள் 100% கற்றுக்கொள்வார்கள். இதை மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டார். காரணம் என்னவென்றால், புதுச்சேரியில் வேறொரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் என்னுடைய கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு சிறப்பான பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது. ஆனால் திமுக அதை எனக்கு தமிழகத்தில் தர மறுக்கிறது. எனவே திமுக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் மக்கள் கற்றுக்கொள்ள வைப்பார் என்று பொருள்படும்படி திமுக விமர்சனம் செய்து அவர் குறிப்பிட்டு பேசினார். அதேபோல் பாண்டிச்சேரி மக்களுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பிட்டு, இங்கு மூடப்பட்ட 5 மில்கள் இருக்கின்றன, பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. அதற்காக இன்னும் கூட மத்திய அரசு ஒரு திரும்பை கூட கிள்ளி போடவில்லை. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான அவர்கள் எதையும் செய்யவில்லை. புதுச்சேரியில் ஒரு ஐடி கம்பெனி கூட உருவாக்கும் எண்ணம் கூட கிடையாது. இது குறித்து யார் பேசினாலும் காதில் விழுவதில்லை. மத்திய அரசானது தமிழ்நாட்டை ஒதுக்குவதைப் போல புதுச்சேரியையும் ஒதுக்கிவிட்டது என்று பொருள்பட கூறினார். ஆனால் புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், திமுகவை நம்பாதீர்கள், அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள். எனவே வரவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் தவேகாவிற்கு ஆதரவளியுங்கள். இந்த தவேகா கொடியானது பட்டொலி வீசி பறக்கும், வெற்றி நிச்சயம் என்று தனது உரையை முடித்து கொண்டு, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல், அசம்பாவிதம் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டியுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று QR கோடு தரப்பட்ட நிலையில் அங்கு வந்த கூட்டம் கடல் அலை போல அங்கே பெருகி வந்தது. எனவே அங்குள்ள காவல்துறையினரும் கட்டுக்கிடங்காத கூட்டத்தை பார்த்து அவர்களையும் கூட்டத்தில் உள்ளே செல்ல அனுமதி அளித்தனர். அதன் பிறகு வந்தவர்கள் அனைவரும் அந்த மைதானத்தில் குழுமியிருந்தார்கள். அது உப்பளம் மைதானம் என்பது கிட்டத்தட்ட 25,000 பேர் அளவு பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய மைதானம். சொன்னது என்னமோ 5000, QR கோடு கொடுக்கப்பட்டதோ 5000. ஆனால் அங்கு கடலென ஆர்ப்பரித்து வந்த தவேகா தொண்டர்களும் அங்குள்ள விஜய் ரசிகர்களுமாக கிட்டத்தட்ட அந்த கூட்டமானது 20-25,000 வரை சென்றடிக்கலாம் என்ற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு கூட்டமாக காட்சியளித்தது. ஒரு பொதுக்கூட்டம் என்பதை ஒரு மாநாடாகவே அங்கே மாறியுள்ளது. இவ்வளவு கூட்டம் வந்து கூட எந்த சிறிது அசம்பாவிதம் கூட நிகழாமல் இருந்தது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டாகும். அதைவிட அவரது தொண்டர்களும் காவல்துறையினரும் சொன்னபடி ஓரளவுக்கு கட்டுப்பாடு நடந்து கொண்டதால் மிக சிறப்பான முறையை மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அங்கு நடத்தி காட்டி வெற்றிகரமாக முடித்துள்ளார் என்பதற்கு முதலில் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.